சாமுண்டீஸ்வரியின் சதி. பிளைட் ஏறிய ரேவதி, ஏர்போர்ட்டுக்கு அலறி ஓடிய கார்த்திகை தீபம். மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். கார்த்திகை தீபம் இன்றைய எபிசோடில் ரேவதி கனடா செல்ல உள்ளதால் கார்த்திக் பதற்றத்தில் இருக்கிறார். தூக்கத்தில் ரேவதி தன்னை விட்டு பிரிந்து செல்வது போல கனவு கண்டு அதிர்ச்சியுடன் விழித்தெழும் கார்த்திக் உடனே ரேவதிக்கு ஃபோன் செய்கிறார். ரேவதி, என்னாச்சு மாமா, ஏதாவது கனவு கண்டீங்களா என்று கேட்க, கார்த்திக், ஆமாம் கனவுதான், நாளைக்கு நல்லபடியா போயிட்டு வா, எல்லா பொருளையும் எடுத்து வைத்தாயா என்று அக்கறையுடன் விசாரிக்கிறார். அதற்கு ரேவதி, எல்லாத்தையும் எடுத்து வைத்து விட்டேன், கிளம்புவதற்கு முன் உங்களை வந்து பார்த்துவிட்டு தான் போகிறேன் என்கிறாள். மறுநாள் காலை ரேவதி கனடா செல்ல தயாராக இருக்க, சாமுண்டீஸ்வரி மற்றும் சந்திரகலா இருவரும் எப்படியாவது ரேவதியை கனடாவுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கின்றனர். கிளம்பும் முன் கோவிலுக்கு சென்று கார்த்திகை சந்திக்க கோவிலுக்கு வரும் ரேவதி, மாமா, நான் போயிட்டு 3 நாளில் வந்து விடுவேன், உங்களை விட்டு பிரியவே மனசில்ல என்று கண்கலங்கி சொல்கிறார். அவளை கார்த்திக் சமாதானம் செய்து அனுப்பி வைக்கிறார். பின் வீட்டிற்கு வரும் ரேவதியை விமான நிலையத்திற்கு சந்திரகலா, சாமுண்டீஸ்வரி இருவரும் அழைத்து செல்கின்றனர். அந்த நேரத்தில் கார்த்திக்கு ஏதோ சந்தேகம் ஏற்படுகிறது. உடனே ரோஹிணிக்கு ஃபோன் செய்து, ரேவதி கனடா போவதில் ஏதோ திட்டம் இருப்பது போல எனக்கு தெரிகிறது, போகும் டிக்கெட் மட்டும்தான் புக் செய்திருக்கிறார்கள், திரும்பி வருவதற்கான டிக்கெட் இல்லை என்று கூறுகிறார். இதனால் சந்தேகமடைந்த ரோஹிணி கனடாவில் இருக்கும் சாமுண்டீஸ்வரியின் தோழி ஸ்னேகாவை தொடர்பு கொண்டு விசாரிக்கிறார். அப்போது ஸ்னேகா, கார்த்திக்கிடமிருந்து ரேவதியை நிரந்தரமாக பிரிக்கத்தான் சாமுண்டீஸ்வரி அவளை கனடாவுக்கு அனுப்புகிறார், 6 மாதங்களுக்குள் ரேவதியை முழுமையாக மாற்றி கார்த்திக்கை மறக்கும் அளவிற்கு செய்து விடுவேன் என்று சொல்கிறார். இதனை கேட்டு ரோஹிணி அதிர்ச்சியடைகிறாள். இந்த தகவலை கேட்ட ரோஹிணி உடனடியாக கார்த்திக்கு ஃபோன் செய்து சொல்ல, கார்த்திக் நேராக விமான நிலையத்திற்கு காரை எடுத்து கொண்டு செல்கிறார். வழியில் சோதனை சாவடியில் போலீசார் அவரது காரை சோதனை செய்வதால் தாமதம் ஏற்படுகிறது. மறுபக்கம் விமான நிலையத்தில் இருக்கும் ரேவதி கடைசியாக ஒரு முறை கார்த்திக்கிடம் பேச வேண்டும் என நினைத்து ஃபோன் செய்ய, அவளது ஃபோன் வேலை செய்யாததால் அருகில் இருந்த பெண்ணின் ஃபோனை வாங்கி கார்த்திக்கிற்கு ஃபோன் செய்கிறாள். ஆனால் அந்த நேரத்தில் போலீஸ் சோதனையில் இருந்ததால் கார்த்திக் அந்த அழைப்பை எடுக்க முடியாமல் போய்விடுகிறது. சிறிது நேரம் கழித்து கார்த்திக் மிஸ்டு காலை பார்த்து அந்த எண்ணுக்கு திரும்ப அழைக்கிறார். ஆனால் அதற்குள் விமானம் புறப்பட்டு விட்டது தெரிய வருகிறது. கார்த்திக் ரேவதியை தடுக்க முடியுமா? ரேவதி உண்மையிலேயே கனடா சென்று விடுவாரா? சாமுண்டீஸ்வரியின் திட்டம் வெற்றியடையுமா என்ற பரபரப்பான கேள்விகளுடன் இன்றைய எபிசோட் முடிவடைகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.